தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் கிருஷ்ணராஜா முறைகேடு புகாரில் சிக்கி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்திய ஆய்வில் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக இருந்த கிருஷ்ணராஜா பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சமீபத்தில் ஆய்வு ஒன்றை நடத்தியிருந்தார். அதிகாரிகளுடன் நடத்திய இந்த ஆய்வில் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த கிருஷ்ணராஜா முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்படுவதாக சட்டத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கிருஷ்ணராஜா கடந்த 2024ஆம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்டது அமைச்சர் நிர்மல்குமார் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது சேகர் துரை என்பவர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை பொறுப்பு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.